فلما بلغ معه السعي இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சஇ என்றால் ஒரு வயது, அழைத்தால் வருவான், மகனே என்று அழைத்தால் வருவான், என்னோடு வா என்றால் வருவான். இப்படி நடந்து அவன் வரக்கூடிய அந்த வயது சஇ. இந்த வயதை இப்ராஹிம் இஸ்மாயில் அடைந்தவுடன் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் அவர்களுக்கு கனவை கொடுக்கிறான். என்ன கனவு? மகனை அறுக்கல். மகனை அறுப்பதாக, தான் பெற்றெடுத்த மகனை தன்னுடைய கரத்தில் அறுப்பதாக நபிமார்களின் கனவு. வஹி. என்ன செய்வது? யா ரப், நான் பெற்றெடுத்த மகனை நான் அறுப்பதா? இத்துணை வயதிற்கு பிறகு கொடுத்தாய், ஆனால் இப்போதே அறுத்து உன்னிடத்தில் எடுத்துக் கொள்வாயா? எப்படியா அல்லாஹ் கேட்டார்களா? சென்றார்கள். மறுபடியும் மக்காவை நோக்கி அழைத்தார்கள் மகனை. யா புனை, யா புனைய இன்னி அரா ஃபில் மனாம், கனவில் பார்த்தேன், அன்னி அத்பஹுக், உன்னை அறுப்பதாக. ஃபன்துர் மாதா தரா, என்ன செய்ய வேண்டும் நான்? அறுப்பதா? என்னையா? தந்தையே, உங்களுக்கு மனது வருமா? யார் வளர்த்த குழந்தை? ஹாஜர் வளர்த்த குழந்தை அலைஹிஸ்ஸலாம். என்ன நம்பிக்கை உள்ளத்திலே பதியப்பட்டிருக்கும் ஈமான் உள்ள பெண் வளர்த்த குழந்தைக்கு. அப்படியா? அப்படியா? யா அபதி இஃஅல் மா துஅமர், என் தந்தையே, உன் இறைவன் உங்களுக்கு என்ன கட்டளையிட்டானோ அதை செயல்படுத்துங்கள். பொறுமையாளர்களில் ஒருவராக என்னை பார்ப்பீர்கள். ஃபலம்மா அஸ்லமா, இருவரும் அந்த கட்டளைக்கு பணிந்த பொழுது வதல்லஹு லில் ஜபீன், முகத்தை புறமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆக்கினார். ஏன்? இரக்கம் வந்துவிடக் கூடாது என் மகனின் கண்ணில் உள்ள அந்த ஈரத்தை பார்த்து. இன்னும் சில அறிவிப்புகளிலே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், என் தந்தையே, என்னுடைய முகத்தை பூமியில் படிய வையுங்கள். ஏன்? என்னுடைய முகத்தை பார்த்து இரக்கம் உங்களுக்கு வந்துவிடக் கூடாது என் தந்தையே, அல்லாஹ்வின் கட்டளையை செயல்படுத்துங்கள். சுப்ஹானல்லாஹ். அறுக்க தயாரானார். கத்தி கழுத்தின் அருகே வந்தது. وَنَادَيْنَاهُ أَيْ يَا إِبْرَاهِيمُ, இப்ராஹிமே, அல்லாஹ் அழைக்கிறான். இப்ராஹிமே, கனவை உண்மைப்படுத்தி விட்டாய். இப்படித்தான் நல்லவர்களுக்கு கூலியை அல்லாஹ் வழங்குவான். அல்லாஹ் அளித்த இந்த சோதனை தெளிவானது. ஏன் இந்த சோதனை? என் ஹலீலின் உள்ளத்தில் என்னை தவிர யாரும் இல்லை என்பதை அல்லாஹ் நிரூபிப்பதற்காக. சுப்ஹானல்லாஹ். அதற்கு பதிலாக ஒரு ஆட்டை அல்லாஹ் இறக்கினான். அதை அறுக்குமாறு கட்டளையிட்டான். சலாமுன் அலா இப்ராஹிம், இப்ராஹிமுக்கு சலாம் உண்டாகட்டும். வ தரக்னா அலைஹி ஃபில் ஆகிரீன், அவரின் புகழை மற்ற எல்லோர்களுக்கும் அல்லாஹ் விட்டான். இந்த உலகம் அழியும் வரை அவருடைய புகழை அல்லாஹ் நிலைக்கச் செய்தான். அதனால்தான் தூதருக்கு ஸலவாத்தை கூறும் பொழுது அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். இப்ராஹிமின் அவர்களுக்கு சலாம் உண்டாகட்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, சுருக்கமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை இது. இந்த அர்ப்பணிப்பிற்கு நான் தயாரா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் கட்டளைக்காக தன்னுடைய மகனை அறுக்க துணிந்தார். நான் தயாரா? என் மகனை அறுப்பதற்கல்ல, என் ரப்புக்காக என் வாழ்க்கையில் நான் செய்யும் பாவங்களை விடுவதற்கு தயாரா? தயாரா? உங்களை தான் கேட்கிறேன். இன்ஷா அல்லாஹ் என் ரப்புக்காக என் தூக்கத்தை தியாகம் செய்கிறேன், ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுவதற்காக. இன்ஷா அல்லாஹ் என் ரப்புக்காக என் செல்வத்தை ஹலாலாக்குகிறேன். வட்டி, மோசடி, சூது இது போன்ற ஹராமான காரியங்களில் இருந்து விலக்கி
என் ரப்புக்காக என் குழந்தையை வளர்க்கிறேன், அவனுடைய பாதையில் பணி செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக. என் ரப்புக்காக என் மனைவியை சீர்படுத்துகிறேன், என் ரப்புக்காக நான் அல்லாஹ்வுடைய தீனிலே இணைகிறேன், என் ரப்புக்காக மார்க்க கல்வியை கற்றுக்கொள்கிறேன், கல்வியாளர்களுடைய சபையில் அமர்ந்து என் ரப்புக்காக இதை நான் தியாகம் செய்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய கட்டளைகளை செயல்படுத்துவதற்கு தயார் ஆனால்தான் கண்ணியம் என்பது இந்த சமூகத்திலே வாழக்கூடிய நாலாபுறமும் பரவும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் இந்த தியாகத்தில் அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கைதான். சோகங்களும் கஷ்டங்களும் தந்தையின் எதிர்ப்பும் ஊரின் எதிர்ப்பும் அவர்களை சூழ்ந்தாலும் இந்த தௌஹீதுக்காக நான் மடிய தயார், அதற்காக என் தௌஹீதை ஒருபோதும் இழக்க தயார் இல்லை என்ற ஒரு கொள்கையில் இப்ராஹிம் நிலைத்திருந்ததால் தான் வத்தஹதல்லாஹு இப்ராஹீம கலீலா, இப்ராஹிமை நண்பராக நான் தேர்ந்தெடுத்தேன், இவரை பூமிக்கு மனிதர்களின் இமாமாக ஆக்கினேன். என் ரப்பு என்னை எந்த வழியில் சோதித்தாலும் அந்த சோதனையில் ஒரு கணமும் நான் அல்லாஹ்வுடைய கட்டளையை இழக்காமல் பொறுமையோடு உறுதியோடு வாழ்வேன் என்ற உறுதிக்கு ஒரு மனிதன் தயாரானால், ஒரு முஸ்லிம் தயாரானால், ஒரு முஃமின் தயாரானால் அவன் மரணிக்கும் தருவாயில் இன்ஷா அல்லாஹ் அவனுடைய நாவு மொழியும் இந்த தௌஹீதுடைய கலிமாவை அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ். சாதாரண வாய்ப்பல்ல, சாதாரண வாய்ப்பல்ல. மரணிக்கும் தருவாயில் நாவு லா இலாஹ இல்லல்லாஹ் என்று உச்சரிப்பது சாதாரண பாக்கியம் அல்ல. இந்த தகுதி உடையவர்களுக்கு அல்லாஹ் அதை கொடுப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட உள்ளங்களாக, அப்படிப்பட்ட மனிதர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை ஆக்குவானாக. சுருக்கமாக பார்த்த இந்த வரலாற்றிலிருந்து பாடங்களையும் படிப்பினைகளையும் பெற்று எம்முடைய வாழ்வில் இந்த மார்க்கத்தில் உறுதியை கடைபிடிப்பவர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்குவானாக. எந்த நிலைமையிலும் இந்த ஈமானை விட்டும் வணக்க வழிபாடுகளை விட்டும் இந்த உலகத்தை நோக்கியோ அல்லது உலகத்தின் செல்வத்தை நோக்கியோ சென்று விடாதவர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஆக்குவானாக. வரக்கூடிய இந்த ஹஜ்ஜுடைய திருநாளில் உதுஹியாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு நாம் காத்து கொண்டிருந்தால், அதற்கு அல்லாஹ் வசதி வாய்ப்புகளை கொடுத்திருந்தால், அந்த ஆட்டை நாம் அறுக்கும் பொழுது அல்லாஹ்விற்கு வாக்கு கொடுக்க வேண்டும் ஒவ்வொருவருக்கும். யா அல்லாஹ், இந்த நிலைமையில் நான் பெற்றெடுத்த குழந்தையை நீ அறுக்க கூறியிருந்தாலும் நான் அறுக்க தயார். ஆனால் நீ இப்ராஹிமை பக்குவப்படுத்தினாய், அது போன்று என்னையும் பக்குவப்படுத்தி இந்த மார்க்கத்தில் நிலையாக இருப்பதற்கு என்று பிரார்த்தனையோடு உதுஹியாவுடைய கடமையை நிறைவேற்றக்கூடிய மக்களாக அல்லாஹ் எம்மை ஆக்குவானாக. உதுஹியாவுடைய கடமை எமக்கு முன்னால் இருக்கிறது. அரஃபா தினத்துடைய நாள் எமக்கு முன்னால் இருக்கிறது. சியாமு யௌமி அரஃபா, அரஃபாவுடைய நாளில் வைக்கக்கூடிய அந்த நோன்பு முன்னாள் வருடத்துடைய பாவத்திற்கும் பின்னால் வருடத்தினுடைய பாவத்திற்கும் பரிகாரமாக அமையும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதிகமான எண்ணிக்கை உடையவர்களை அரஃபாவுடைய தினத்தில் அல்லாஹ் நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறான். கண்ணியமான முறையில் விடுமுறை இருக்கிறது. இபாதத்துகளில் வணக்க வழிபாடுகளில் அந்த நோன்போடு கழிக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு தரட்டும். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வ லக்கும். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த் அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.